ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, மதுரை பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். அது நான் செய்ய போதில்ல, மாமா தான் செய்ய போகிறாங்க. அது எப்படி தான் செய்ய போகிறாருன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கு என்ன ஸ்பெஷல்? ஸ்ட்ரைட்டு டேஸ்ட் ஆஃப் ஸ்பெஷல் மதுரை ஸ்பெஷல் மிளகு சிக்கன். அதுக்கு வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து அரைச்சி பேஸ்ட்டாக போட போகிறோம். தக்காளியும் பேஸ்ட்டாக தான் போட போகிறோம். இது ஸ்டைலில் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி போடுறோம். இந்த ஸ்டைல். இதுக்கு தேவையானது என்னென்ன பொருட்கள்? தக்காளி, வெங்காயம், வேறு வந்து லாஸ்ட்டாக வந்து பெப்பர் வந்து அரைச்சி போடணும். ஸோ அதுக்கு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீரகம் கொஞ்சமாக 2 ஸ்பூன் சீரகம், மிளகு வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 5 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து முழு தனியா 2 ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நடையில் போடுவோம், லாஸ்ட்டாக இறக்கும் போது போட்டால் நல்லாயிருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துப்போம். 1 2 3 ஆயில் வந்து 3 கண்டு. பார்த்தீங்கன்னா 100 ml. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வந்து 1/2 கிலோ சிக்கன். 1/2 கிலோ சிக்கனுக்கு அது ஏற்ற ரெசிபி. 1/2 கிலோ சிக்கனுக்கு வெங்காயம் எவ்வளோ, தக்காளி எவ்வளோ? தக்காளி வந்து இது 100 கிராம் தக்காளி. வெங்காயம் வந்து 100 கிராம் போடலாம், 150 கிராம் போடலாம். நான் வந்து 100 கிராம் நான் 100 கிராம் மேலே 150 கிராம் எடுத்துருக்கேன். தக்காளி வந்து 100 கிராம். ஏன்னா தக்காளி ரொம்ப புளிப்பு அதிகமாகிடும். புளிப்பு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே. சரி, இதுக்கு வந்து நம்ம இது பட்டை, லவங்கம், ஏலக்காய் எதுவுமே போடக்கூடாது. இதுதான் ஸ்பெஷல். அப்படியே பட்டை, லவங்கம், ஏலக்காய் இல்லாமல் செய்யலாம். சோம்பு மட்டும் போடணும் வாசனைக்கு. பச்சை மிளகாய் கிடையாது, காஞ்ச மிளகாய் கிடையாது, எதுவுமே போடாது. ஓகே. ஓகேவா? ஓகேங்க. சோம்பு 1/4 ஸ்பூன் சோம்பு. கருவேப்பிலை வந்து சும்மா ஃபர்ஸ்ட் 2 போடணும். அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். வெங்காயம் வந்து தாளிக்கும். வெங்காயம் வந்து அப்படியே பேஸ்டிங் பண்ணுவோம். வெங்காயத்தை அப்படியே சேர்த்துறோம். ஃபைன் பேஸ்டா. கட்டை கரண்டியில் எடுத்தா வருமா? வந்துடும். இப்போ ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு. ஸ்பூனா? 1 ஸ்பூனு பூண்டு. 1 ஸ்பூன் பூண்டு, 1 ஸ்பூன் இஞ்சி. பேஸ்ட் பண்ண தக்காளி. தக்காளி அரைச்சி வச்சு ஊற்றிருக்கீங்க. பார்க்க கலரு செமையாக இருக்கு. செதுரும் அது. ஓகே. உப்பு வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ உப்பு வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது வந்து ரெட் சில்லி, வெறும் மிளகாத்தூள் தான் போடணும். அதுக்கு ரொம்பவும் போடக்கூடாது. இது வந்து எப்படின்னா ரொம்ப காரம் இருக்கக்கூடாது. மிளகு போடுறதுனால சும்மா லைட்டாக ரெட் சில்லி லைட்டாக 1/4 டீஸ்பூன் இருக்கும். ஆமாம், 1/4 ஸ்பூன் தான் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப போடக்கூடாது. இல்லை, ஸோ இது போட்டுட்டு அப்படியே விடக்கூடாது. இது வந்து செதிரிட்டே இருக்கும். ஓகே. அதனால் நம்ம கறியை வந்து இதில் போட்டுருவோம். கறி போட்டால் தான் அந்த கொதிக்கிறது நிற்கும். ஆமாம், பயங்கரமாக செதுருது. சிம்மில் வச்சுட்டு
கறியை வந்து ட்ரை பண்ணிடணும் நல்லா. பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இதுலேயே வந்து நம்ம கறியை போட்டுடணும். இந்த பச்சை வாசனை வரும், ஏன் அப்படியே போட்டோம் அப்படிலாம் கிடையாது. இதை கறியை போட்டு சும்மா கிண்டி விட்டு மூடி வச்சிங்கன்னா பச்சை ஸ்மெல்லும் போயிடும், கறியை வந்து நீச்சி ஸ்மெல்லும் எதுவுமே வராது. இப்போ இதை கலரி க்ளோஸ் பண்ணி வைக்கணுமா? ஆமாம், க்ளோஸ் பண்ணிக்கணும். வேக நல்லா கறி இந்த கிரேவிலே வெந்துடும். கறி நம்ம தண்ணிலாம் அதில் ஊற்றக்கூடாது. ஸோ இது இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா மிளகு தான் அது அதிகமாக இருக்கணும். அதுக்கு மிளகு வந்து எவ்வளோ போடலாம்? மிளகு தேவை. இது வந்து அரை கிலோ கறி எடுத்துருக்குன்னா ஒரு 4 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் மிளகு. 2 ஸ்பூன் வந்து மிளகு, சோம்பு, சீரகம். சீரகம் தேவை. சீரகம் வந்து பொடியாக சேர்க்கணும். சோம்பு வந்து 1 ஸ்பூன் போட்டால் போகிறோம். முழு தனியா ஒரு 3 ஸ்பூன். இதெல்லாம் அரைச்சிக்கணும். ஆமாம், அரைச்சிக்கணும். லைட்டாக வறுத்தம் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் வறுத்து அரைச்சிக்கலாம். இல்லை அப்படியே டேரெக்டாக ஜாரில் போட கூட அரைச்சிக்கின்னு லாஸ்ட்டாக கறி வந்ததுக்கப்புறம் இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போட்டு இறக்கிட்டா முடிஞ்சிச்சு. புதினா இருந்ததுன்னா ஒரு 4 புதினா மேலே. ஓகே, இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடுவோம். அப்படியே வேகட்டும். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, காரம் போட்டிங்களா? இல்லைப்பா, போகிறோம். கலர் மாறி இருக்கு. சரி, இப்போ வந்து கறி வந்துடுச்சு. 10 மினிட்ஸில் கறி வந்துடுச்சு. ஸோ நான் சொன்ன மசாலா இதுதான். ஓகேவா? ஓகே. மிளகு, சீரகம், முழு தனியா. மிளகு தான் அதிகமாக வேணும். ஓகேவா? சும்மா இது வந்து ரொம்ப இது பண்ணாமல் ஃபஸ்ட்டு போட்டணும். போதுமா? இன்னும் கொஞ்சம் போடலாம்ல? காரம் பார்த்துட்டு போட்டுக்கணும். சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ற நம்ம போட்டாச்சு. உங்களுக்கு காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா காரம் கம்மியாக போட்டுங்க. நம்ம வந்து எங்கள் வீட்டில் காரம் வந்து நான் கொஞ்சம் நார்மலாக எல்லாரும் அதிகமாக சாப்பிடுவோம். அதுக்கேற்ற காரம் போட்டுருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம இது பண்ணிவிட்டு சும்மா ஜஸ்ட்டு ஒரு மெயினான இதுக்கு என்ன ஒரு ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா சீரகத்தூள். இதுதான் கண்டிப்பாக அந்த ஃப்ளேவருக்கு ஸ்மெல்லுக்கு போடணும். சீரகப்பொடி தான் வந்து ஃப்ளேவர். எவ்வளோ? 1/2 டீஸ்பூனா 1 டீஸ்பூனா? இது வந்து 2 ஸ்பூன் போடலாம். ஓகே ஓகே. அப்பதான் ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு ஸ்மெல்லு சாப்பிட்றதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஆயில் வந்து சும்மா லைட்டாக மேலே, சும்மா கொஞ்சமாக மேலே ஆயில், ரொம்ப இல்லாமல் சுற்றி. ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் ஃபஸ்ட்டு 100 ml ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் தேவைக்கு. அப்போ தான் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இதே மட்டனும் செய்யலாம். மட்டன் வந்து வேக வச்சு செய்யலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். மட்டன் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் அந்த ஸ்மெல்லு போகிறதுக்கோசம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே. ஃபைனல் டச் என்ன பண்ண போகிறீங்க? ஃபைனல் டச் கருவேப்பிலை வந்து பச்சையாக அலசி மேலே போட்டு சும்மா ஒரு ஃப்ரை தான், ரொம்பலாம் போட்டு தீயக்கூடாது. உங்கள்கிட்ட புதினா இல்லைன்னா நாங்கள் புதினா போடுறோம். புதினா வந்து லைட்டாக மின்ஸ் பண்ணுறதுக்கோசம். ஓகே, அந்த ஸ்மெல்லு நல்லா ஸ்மெல்லுக்கோசம் சும்மா ஜஸ்ட்டு போட்டு 2 கலர் கட்டிட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பச்சை கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா மதுரை ஸ்பெஷல் சிக்கன் ரெடி. செமையாக இருக்கு. இப்போவே சாப்பிடணும் போல இருக்கு. அந்த கலர்ஃபுல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் எடுத்து விட்டுரும். லாஸ்ட்டில் கலர் மாறிடும். முடிஞ்சிச்சா இல்லை இன்னும் கொஞ்சம்? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு.
சும்மா ஜஸ்ட் அந்த கருவேப்பிலை போட்டு கலக்கிறதுக்கோசம் ம் புதினாவும் இப்போ கருவேப்பிலையும் சரி பார்த்தீங்கன்னா கறி நல்லா பாயில் ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு அப்படியே சர்வ் பண்ண வேண்டாம் நீங்கள் எடுத்து. ம் இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா சூப்பரா இருக்கும். இருக்கும். அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லு வருது ஆமாம், லாஸ்டா. அதுக்கு தான் அந்த சொல்லுக்கு தான் அது. இன்னும் கூட ஒரு 4 போட்டா நல்லா இருக்கும் பொழுது வாசனை. அதான் புதினா போட்டுருவோம்ல. கருவேப்பிலை தான் நல்லா இருக்கு ஸ்மெல்லு. நான் ஒரு நாளைக்கு வந்து கருவேப்பிலை சிக்கன் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அது கூட நல்லா இருக்கும். கருவேப்பிலை சிக்கன் நல்லா இருக்கும். அது ஒரு நாளைக்கு செஞ்சு லாஸ்டா போடுறேன். மறக்காம கருவேப்பிலை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. போட்டீங்கன்னா அதோட வாசனை ஸ்மெல் நல்லா ரொம்ப இருக்கும். சூப்பரா இருக்கு. பச்சை கருவேப்பிலை சும்மா ம் போட்டு அந்த இறட்டிங்கன்னா அந்த ஈட்லேயே அந்த ஸ்மெல் வந்துடும். இப்போ ஏச்சு ஒரு கிட்ட வந்து காமிச்சிங்கன்னா அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சிருக்கு பாருங்க. ஆயிலெலாம் பிரிஞ்சு தனியாக நல்லா கிரேவியாக வந்துச்சு. தொக்கா இருக்குப்பா. ஓகேவா? ஓகே. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு? இவங்க எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்கள், நாங்களும் சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு டேஸ்ட்டு சொல்லுங்கள். இருங்க, சூடா இருக்கு. ஸோ அவங்க கிச்சனில் டேஸ்ட் பார்க்குறாங்க. உப்பு காரம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? கறி பாயில் ஆயிடுச்சா? கறி நல்லா பாயிலாக இருக்கு. அந்த கிரேவியும் சூப்பராக இருக்கு. நீங்கள் போட்ட அந்த சீரகோட பாருங்க, ஆயில் பிரிஞ்சு எப்படி நல்லா பார்த்து கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. சீரக ஸ்மெல்லும் நல்லா எடுத்து கொடுக்கு. நல்லா இருக்குப்பா, உண்மையிலும் நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவர் சொன்ன மெத்தட் மாதிரியே செஞ்சு பாருங்கள். என்னென்ன அளவோ அதே மாதிரி. உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் கிரேவியாக எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் 2 வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சாப்பிட்றீங்களா? ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.